أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரியவர்களே, ரபியுல் அவ்வல் தொடங்கிய இந்த நேரத்தில், நேற்றைய தினத்தில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை குறித்து ஒரு உரையாற்றி பதிவு செய்திருந்தேன். இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மாபெரும் மாமேதையின் பின்னணியில் அவர்களின் வெற்றிக்கு துணையாக, அவர்களுடைய பலத்திற்கு முட்டு கொடுத்து நிற்கக்கூடிய சுமை தாங்கியாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மிக பெரும் தியாகம் குறித்து உங்களிடத்தில் நான் பேசுகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வருவதற்கு முன்னால் ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களுடைய பராமரிப்பில் வளர்ந்து வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது முதலே அந்த அபூ தாலிப் அவர்களுடைய வியாபாரங்களை பார்த்து அதன் நுணுக்கங்களை கற்று தானும் வியாபாரம் செய்வதில் ஒரு தேர்ந்தவராகவே பரிணமித்தார்கள். இந்நிலையில் உலக மக்களெல்லாம் ஒன்று கூடும் அந்த மக்கமா நகரத்து சந்தைகளில் பல்வேறு வகையான வியாபாரங்கள் நடந்து வந்தன. அந்த வியாபாரங்கள் பெரும் பெரும் வணிகர்களுடைய பொருட்களை அங்கே கொண்டு வந்து பரப்பி உலக மக்களுக்கெல்லாம் சென்றடையத்தக்க வகையில், குறிப்பாக அரபு தேசத்தின் பல பகுதிகளுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களெல்லாம் கிடைக்கும் சந்தையாக அது வியாபாரத்தில் மிக பெரும் வளர்ச்சி கண்டிருந்தது. அங்கே பெரும் வியாபாரிகளில் ஒருவராக இருந்தவர்தான் அன்னை ஹதீஜா அவர்கள். அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய வணிகர். அவருடைய பொருட்கள் சந்தையில் வந்து இறங்கினால் அன்று எல்லா மக்களுக்கும் எல்லா பொருட்களும் வாங்க முடியும் என்ற நிலையில் அவ்வளவு அதிகமான பொருட்களை கொண்டு வந்து இறக்கும் வியாபாரியாக அறியப்பட்டவர் தான் அன்னை ஹதீஜா. அன்னை ஹதீஜா அவர்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்த அந்த நேரத்தில் அவர்களிடத்திலே பல பேர் சிறு வியாபாரிகள் சென்று பொருட்களை வாங்கி அதை மற்ற இடங்களிலே கொண்டு போய் விற்பது வழக்கம். இன்னும் மொத்த வியாபாரம் செய்து அவர்களிடத்திலிருந்து பொருட்களை வாங்கி சில்லறையாக விற்பதும் அங்கே பலருடைய வழக்கமாக இருந்தது. இவை அனைத்திலையும் பங்கெடுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த இளைஞர். அன்று வாலிப பருவத்தின் முதல் நிலையில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது அவர்கள் ரசூலாகவும் இல்லை, நபியாகவும் இல்லை, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று மட்டுமே அறியப்பட்ட அந்த இளமை பருவத்தில் அவர்கள் அன்னை ஹதீஜாவிடம் பொருட்களை வாங்கி அவற்றை விற்பதும் அல்லது அவர்களுடைய பொருட்களை விற்பதில் தானும் சேர்ந்து பாடுபட்டு அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதுமாக அங்கு இருந்த காட்சிகள் இருக்கிறது. இங்கே அன்னை ஹதீஜா அவர்களின் பார்வையில் இந்த முஹம்மத் தென்படுகின்றார். அவருடைய அந்த வனப்புமிக்க அந்த தோற்றமும் இன்னும் அவருடைய அந்த செயல்பாடுகளும் அவர் கொண்டிருக்கக்கூடிய நேர்த்தியான வியாபார முறைகளையும் அவர் உன்னிப்பாக கவனிக்கின்றார். தன் வேலைகளில் அவர் சிறிதும் குறை செய்வதில்லை. தன் சொற்களில் சிறு பொய்யை கூட கலப்பதில்லை. வியாபாரத்தில் கிஞ்சிற்றும் மோசடி இல்லை. கொடுத்த பொருளை அமானிதமாக பெற்று அதை சரியாக பயன்படுத்தும் அற்புதமான ஒரு காட்சி. இன்னும் இப்படிப்பட்ட ஏராளமான தற்போது வியாபாரிகளிடத்திலே நாம் காண முடியாத அரிய குணங்கள் எல்லாம் அந்த முஹம்மதிடத்திலே இருப்பதை காண்கிறார் அன்னை ஹதீஜா. அதனால் அவருக்கு ஒரு பாசம், அவர் மீது ஒரு பாசம்.
அவர் செய்கின்ற அந்த வியாபார நுணுக்கங்களை எல்லாம் கண்டு அவர் செய்கின்ற அந்த நுணுக்கமான வியாபார நுட்பங்கள் மக்களிடத்தில் எப்படி நேர்மையான வியாபாரத்தை விதைக்கிறது என்பதைக் கண்டு அவருக்கு அவர் மீது ஒரு பாசம் நேரிடுகிறது. இப்படியாக அந்த வியாபாரத்தின் வழியே வரக்கூடிய அந்த பார்வை அவர்களுக்கு மத்தியிலே அவர் மீதான நல்லெண்ணத்தை மிக அதிகப்படுத்துகிறது. அதனால் முஹம்மது எந்த பொருள் கேட்டாலும் தடையின்றி கொடுக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர் வியாபாரம் செய்கின்ற அந்த நேர்மையான விஷயத்தை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று அங்கே அறிவுறுத்தப்படுகிறது. இப்படி ஒரு முன்னுதாரணமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மிளகிறார்கள். இந்த நிலைதான் இருக்க அப்படியே முன்னேறி ஒரு நேரத்தில் அவரை தானே திருமணம் செய்து கொள்வதற்கு அன்னை ஹதீஜா அவர்கள் முன்வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அன்று அன்னை ஹதீஜா அவர்கள் விதவையாக இருந்த காலம். அவருடைய வயதோ சற்றொப்ப 40. ஆனால் இளைஞர் முஹம்மது அவர்களுக்கோ சற்றொப்ப 25. ஏற்றத்தாழ்வு வயதிலே இருந்தாலும் இவருடைய இந்த அரிய குணங்கள், இவருடைய அரிய செயல்பாடுகள், நேர்மை மிக்க அந்த அருமையான விஷயங்கள், இவற்றையெல்லாம் கண்ட அன்னை ஹதீஜா அவர்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பி கேட்கும்போது அது அங்கே ஒப்புக்கொள்ளப்படுகிறது. முஹம்மது இப்னு அப்துல்லா பிற்காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இது முதல் நிலை. இப்படி அன்னை ஹதீஜா அவர்கள் தேர்ந்தெடுத்து தனக்கு கணவராக வரித்து கொண்ட அந்த முஹம்மது அவருடைய அற்புதமான அந்த செயல்பாடுகள் அவரிடத்திலே மற்றவர்களிடத்திலே இல்லாத ஒரு அரிய ஒரு காட்சி தோற்றம், ஏதோ ஒன்று இவருக்குள் இருக்கிறது என்ற அந்த மாயை, அந்த ஏதோ ஒன்று உள்ளிருக்கிறது என்ற ஒரு ஈர்ப்பு, இது எதை கொண்டு இருக்கிறது? நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கிறது என்ற எண்ணம் மட்டும் அங்கே இருக்கும் நிலையில் அது என்னவென்று தெரியாமல் அந்த பாசம் மேலிட அவர்களின் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக, அறமிக்க வாழ்க்கையாக, போற்றத்தக்க வாழ்க்கையாக அங்கேயே அமைகிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகளை பெற்றுக் கொடுத்த ஒரே சீமாட்டி அன்னை ஹதீஜா அவர்கள்தான். பின்னாளில் மாரியத்துல் கிப்தியா என்ற இன்னொரு பெண்ணின் மூலமாகவும் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் மற்ற மனைவியர்களிடத்திலே குழந்தைகள் இல்லாவிட்டாலும் அன்னை ஹதீஜா மூலமாகத்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஈன்றெடுத்தார்கள். இன்னும் பல பிள்ளைகளையும் ஈன்றெடுத்தார்கள். அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இந்த தம்பதியரின் வாழ்க்கை போய்கொண்டிருக்க ஒரு நேரத்தில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதை அடையும் அந்த பருவத்தில் அவருக்கு மனதில் ஏதோ தோன்றுகிறது. இந்த உலகத்துடைய இந்த செயல்பாடுகளையெல்லாம் அவர் வேறொரு முறையில் பார்க்கின்றார். அவருடைய கண்களுக்கு, அவர் உணர்வுகளுக்கு சில விஷயங்கள் புலப்படுகின்றன. தன்னை இறை வழியில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு அவர்களுக்கு தோன்றுகிறது. எனவே அருகில் இருக்கும் மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஹிரா என்ற மலை குகைக்குள் சென்று தன்னந்தனியே சென்று அமர்ந்து அங்கே அல்லாஹ்வை அவர்கள் வணங்கக்கூடிய நிலையை எடுத்துக்கொள்கிறார்கள். அங்கிருந்து தனிமையில் அவர்கள் அங்கிருந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டு அங்கேயே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு உணவு கொண்டு செல்வதும் அவர்களுக்கு பராமரிப்பிற்கான அனைத்தையும் செய்வதும் அன்னை ஹதீஜா அவர்கள்தான். இப்படியாக சென்று கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சீமாட்டி, எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வியாபாரி, அரபு சந்தையில் பெயர் பெற்ற ஒரு மிகப்பெரிய வியாபாரி அன்னை ஹதீஜா அவர்கள் தன்னுடைய கணவருக்கும் சிறந்ததொரு மனைவியாக, போற்றத்தக்க வகையிலே அவரை பராமரிப்பவராக, எல்லாவற்றிலும் துணை இருப்பவராக தன்னை ஆக்கி கொண்ட அந்த அற்புத காட்சி அங்கே இருக்கிறது. இந்த ஹிரா குகையில் இருக்கும்போது தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி முதலாக வஹி வருகிறது. அந்த வஹி வந்த சம்பவத்தை நாம் எல்லாம் அறிவோம். அந்த வஹியின் தாக்கம் முதலாக அவர்களுக்கு வந்து கிடைத்த அந்த வஹியின் தாக்கம் அவர்களை அச்சுறுத்தியும் இன்னும் உடல் ரீதியாக அந்த வஹியுடைய பலு, அதாவது அதனுடைய கடினம் அவர்களை அழுத்தியும் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவர்களை ஒரு வகை செய்திருந்தது.
எனவே அச்சப்பட்டவராக ஓடிச் சென்று வீட்டை அடைந்து வாசலை அண்மிய அந்த நேரத்திலிருந்தே யா ஹதீஜா யா ஹதீஜா யா ஹதீஜா என்று கூவிச் சென்றவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடிச் சென்று ஹதீஜாவை பார்த்ததும் ஜம்மிலூனி யா ஹதீஜா ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று கதறுகிறார்கள், வேகமாக சத்தம் போடுகின்றார்கள். என்ன நடந்தது? மலை குகையில் இருந்த தன் கணவருக்கு என்ன நடந்தது? எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. அச்சத்தோடும் உடல் சோர்வோடும் ஓடி வந்திருக்கக்கூடிய தன் கணவரை தன் மடியில் கிடத்தி உடனடியாக ஒரு போர்வையை போர்த்திவிட்டு மெல்ல மெல்ல அவருக்கு அருகில் இருந்து தலையை வருடி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். மனைவியின் மடியிலிருந்து அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சற்றே தெம்பு ஒரு வகையில் இருக்கிறது காட்சி. அப்போது சற்றே துணிவு பெற்றவராக அமைதி பெற்றவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகின்றார்கள். அப்போது வாசலில் யதார்த்தமாக திரும்பி பார்க்கின்றார்கள். அங்கே அதோ அந்த குகையில் கண்டவர் யாரை அங்கே கண்டாரோ அந்த நபரே அவரே இங்கே தென்படுகின்றார். ஹதீஜாவிடம் சொல்லுகின்றார், ஹதீஜா அதோ பார் வெளியில் பார், அதோ நிற்கிறாரே அவர்தான் அங்கே என் மலை குகையிலே என்னை வந்து சந்தித்தவர், அவரை கண்டுதான் நான் அச்சப்பட்டேன் என்று அங்கே சொல்லுகின்றார்கள். அன்னை ஹதீஜா அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. இப்போது இந்த சம்பவம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்ட அன்னை ஹதீஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா முஹம்மது அவர்களே, உங்களை சந்திக்க வந்திருப்பது நான் நினைக்கின்றேன் அவர் ஒரு நாமூஸாகத்தான் இருக்க வேண்டும், அவர் ஒரு மலக்காகத்தான் இருக்க வேண்டும். ஒருபோதும் அவர் ஷைத்தானாகவோ அல்லது பேய் பிசாசியாகவோ இருக்க வாய்ப்பில்லை. அவர் நிச்சயமாக ஒரு நாமூஸ் என்றுதான் நான் கருதுகிறேன் என்று சொல்லி, நிச்சயமாக இந்த நடந்திருக்கும் விஷயம் ஒரு முன்னோட்டமாக எனக்கு தெரிகிறது என்று அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தைரியப்படுத்தும் வகையில் அன்னை ஹதீஜா அவர்கள் சொன்ன விஷயங்கள் வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல, மிக பெரும் வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை மிக பெரும் வார்த்தைகள். சொல்லுகின்றார், கல்லா லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இல்லை, ஒருபோதும் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டான், உங்களை கேவலப்படுத்தி விட மாட்டான். அப்படியெல்லாம் எதுவும் நடப்பதற்கான அறிகுறி இதுவல்ல. ஏனென்று சொன்னால் தக்சிபுல் மஅதூம் வ தஹ்மீலுல் கல்ல, இது போன்ற பல வார்த்தைகளை இங்கே முன்வைக்கின்றார்கள். நீங்கள் மற்றவர்களுடைய சிரமங்களை சுமந்து கொள்கிறீர்கள், இன்னும் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், அனாதைகளை ஆதரிக்கின்றீர்கள், யதீமானவர்களை நீங்கள் பராமரிக்கின்றீர்கள், இன்னும் விதவைகளை நீங்கள் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக பாடுபடுகின்றீர்கள். எனவே அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விட மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அழுத்தமான வார்த்தையாக மிகச்சிறந்த ஆறுதலாக அங்கே இருக்கிறது. அத்தோடு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது மாமா வரகத் இப்னு நௌஃபல் அவர்களிடத்திலே அழைத்து சென்று அவரிடத்திலே பேசி, வந்திருந்தது யார், அவர் என்ன சொல்ல வந்திருந்தார் என்பதையெல்லாம் விவரமாக கேட்டறிந்து, இதோ வந்திருப்பவர் மலக், அவர் கொண்டு வந்தது வஹி, இன்று முதல் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக ஆகியிருக்கிறார்கள் என்ற செய்தியை அங்குதான் உணர்ந்து கொண்டு வருகின்றார். இங்கே அன்னை ஹதீஜாவுடைய அந்த பின்புலம், அவர்கள் அங்கே நடந்து கொண்ட அந்த முறை, தன் கணவரை கைவிடாமல் அவருக்கு ஏற்பட்ட அந்த நிலையை உணர்ந்து அவர்களுக்கு தக்க துணையாக இருந்து ஒவ்வொன்றாக அவர்கள் செய்த அந்த சேவை, இன்னும் மனம் குளிரும்படியான அழகான வார்த்தைகளில் அவரை தாங்கி பிடித்த அந்த செய்தி, இவையெல்லாம் அன்னை ஹதீஜாவுடைய அருட்பெரும் சேவைகளாகத்தான் நாம் காண வேண்டும். அதற்கு ஈடென இல்லை. இதை இன்னொரு வகையில் சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே தாங்கி பிடித்த
பிடித்த சுமை தாங்கியாக அன்னை ஹதீஜா அவர்கள்தான் நின்றார்கள். அவர்கள் தாங்கி பிடித்த அந்த சுமையின் மீதுதான் இந்த இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு அன்னை ஹதீஜா அவர்கள் தோள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணை இருந்தார்கள். அவரோடு சேர்ந்து இந்த ரசூல் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதற்கு தக்க துணையாக முதலில் நின்றவர் அன்னை ஹதீஜா அவர்கள்தான். அருமைக்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு தியாகத்திற்குரிய இந்த அன்னை ஹதீஜா அவர்களுக்கு அவர்களுடைய வரலாற்றில் நாம் காணும்போது இந்த வகை பிறகு மெல்ல மெல்ல அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பழகிப்போன அந்த காலம். அப்படி ஒரு நேரம் மீண்டும் அதே ஹிரா குகையிலே அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்னை ஹதீஜா அவர்கள் உணவும் குடிபானமும் கொண்டு மலை மீது ஏறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மலை உச்சியில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் ஜிப்ரீல் வாசலில் நின்று சலாம் கூறி வெளியே அழைக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகை வாசலுக்கு நின்றபோது சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் சொல்லுகின்றார், சலாம் அலைக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் யா ரசூலல்லாஹ். சொல்லிவிட்டு அதோ கீழே பாருங்கள், யார் வருகிறார் என்று பாருங்கள் என்று காண்பிக்கின்றார்கள். அன்னை ஹதீஜா அவர்கள் வீர தீரத்தோடு மிக வேகமாக தன் கைகளில் உணவையும் குடிபானத்தையும் கையில் பிடித்தவராக அந்த மலை மீது சரசரசரவன ஏறி கொண்டிருப்பதை இருவரும் காண்கின்றார்கள். இதை கண்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அன்னை ஹதீஜா வருகின்றார்கள் பாருங்கள். இந்த வருகை வானலோகத்தில் உற்று பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் இதை போற்றுகின்றான். அதனால் அந்த அன்னை ஹதீஜா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான், நீங்கள் சொல்லிவிடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, மேலும் இந்த ஹதீஜாவிற்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகை ஒன்று சொர்க்கத்தில் தயாராக இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்ற நற்செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பிய செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொல்லுகின்றார்கள். இவற்றை கேட்ட அன்னை ஹதீஜாவிற்கு ஆனந்த பெருக்கு. அல்லாஹ் எனக்கு சலாம் சொன்னானா, அல்லாஹ் எனக்கு சலாம் சொன்னானா, எத்தனை பெரிய சந்தோஷம் அது! அல்லாஹு அக்பர். அந்த அன்னை ஹதீஜா அவர்கள்தான் தான் வைத்திருந்த மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய செல்வம், அரபு தேசத்தில் செல்வ சீமாட்டி என்று பெயர் பெறும் அளவிற்கு வைத்திருந்த எண்ணற்ற கோடிகள் அனைத்தையும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைகளில் கொடுத்தார்கள். அவர்கள் அவற்றை இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் தொடங்குவதற்கான ஆரம்ப கால தேவைகளுக்கு அவ்வளவையும் செலவழித்தார்கள். ஒரு நேரத்தில் கேட்கின்றார்கள், ஹதீஜாவே, என் அருமை ஹதீஜாவே, நீ வைத்திருந்த செல்வம் எவ்வளவு அதிகமானது, அவற்றையெல்லாம் நான் எடுத்து இந்த தீனுக்காக செலவழித்திருக்கிறேனே, உங்களுக்கு ஏதும் வருத்தம் உண்டா என்று கேட்டபோது, இல்லையா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்குத்தானே செய்தீர்கள், அதை நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு விட்டேன், இன்னும் இருந்தாலும் கொடுத்திருப்பேன் என்று மனமுவந்து புன்னகையோடு சிரித்த முகத்தோடு தன் கணவருக்கு பதிலளித்த அந்த அற்புத காட்சி வரலாற்றில் இடம் பிடிக்கும் அல்லவா? அருமைக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த அன்னை ஹதீஜா அவர்களுடைய மரணம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிதும் பாதித்தது. அந்த மரணம் நிகழ்ந்த வருடத்தை ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருடம் என்றே பெயரிட்டு அழைத்தார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பின்வந்த காலங்களில் அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஹதீஜா இப்படி இருந்தார், இன்னை விஷயத்தை ஹதீஜா இப்படி செய்வார், இன்னார் வந்தால் ஹதீஜா இப்படி சொல்லுவார், இந்த நேரத்தில் ஹதீஜா எனக்கு இப்படியெல்லாம் செய்து கொடுப்பார், ஹதீஜா எனக்கு இதுவெல்லாம் சொன்னார். அவர் இதையேத்தான் பேசுவார்கள். எதை எடுத்தாலும் ஹதீஜா 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 என்ற அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லும் அளவிற்கு அன்னை ஹதீஜாவுடைய பின்புலம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தது, அவர்களோடு பின்னி பிணைந்திருந்தது. நாம் இதை எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீன், இஸ்லாமிய மார்க்கம் என்ற இந்த தீன், இதனுடைய தொடக்கத்தை
முன்னின்று தன்னுடைய உடலாலும் உழைப்பாலும் தன் செல்வத்தாலும் தன்னுடைய கூரிய அறிவாலும் தாங்கி நின்று வழி நடத்திய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த உலகம் அனைத்திற்கும் சேர்ந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துல் லில் ஆலமீன் என்று சர்வலோகங்களுக்கும் ரஹமத்தாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோளில் தாங்கிய அந்த மாபெரும் அடிக்கல் அஸ்திவாரமாக அன்னை ஹதீஜா அவர்கள்தான் இருக்கிறார்கள். அத்தகைய மாபெரும் சீமாட்டி ரலியல்லாஹு அன்ஹா என்று நாம் போற்றுகின்ற மேலாண்மைக்குரிய அந்த சீமாட்டி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி நம் அன்னை ஹதீஜா அவர்களுடைய அந்த பின்புலம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கி நின்றது. இந்த மார்க்கம் தழைப்பதற்கும் இந்த மார்க்கம் மேலோங்குவதற்கும் அவருடைய பொருளாதாரம் முழுமையாக பயன்பட்டது. அவர் பெற்றெடுத்து கொடுத்த அன்னை ஃபாத்திமா அவர்களால் அவர்களுடைய சந்ததி இன்றளவும் நீடித்து நிற்பதற்கு வழிகண்டது. இப்படியாக ஏராளமான சிறப்பிற்குரிய அன்னை ஹதீஜா அவர்களுடைய அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்புலமாக இருந்தது என்ற நற்செய்தியை உலகிற்கு சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.